இன்றைக்கி நம்ம கரடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் மொத்தம் 8 வகையான கரடிகள் இருக்குது. அவை கருப்பு கரடி, பழுப்பு கரடி, துருவ கரடி, பாண்டா கரடி, ஸ்லோத்து கரடி மற்றும் ஆண்டிய கரடி. இப்போது இந்த கரடிகளுக்குள்ளே இருக்க ஒற்றுமையையும் திறமையையும் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கரடிகள் மனுஷங்களை விட 100 மடங்கு மோப்ப சக்தி அதிகமுடையது. இப்போ ஒரு இரை 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அதோட மோப்ப சக்தியால் என்ன இரை எவ்வளோ தொலைவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கரடினால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுங்க. கரடிகள்லாமே ஹைபர்னேஷன் அப்படிங்கிற ஒரு குளிர்கால உறக்கத்தில் ஒரு 8 மாதம் வரைக்கும் நல்லா தூங்குங்க. அந்த தூங்குகிற நேரத்தில் அதுங்க தண்ணி குடிக்காது, சாப்பாடு எதுவும் சாப்பிடாது, யூரின் போகாது, அதே நேரத்தில் எந்த எக்ஸ்க்ரீஷனும் இருக்காது. இந்த மாதிரி சமயத்தில் அந்த பெண் கரடிகள் எல்லாமே குழந்தை பெற்று அதை வளர்க்குறதுக்கு அந்த டைமை பயன்படுத்திக்கும். பால் ஊட்டிட்டு அதை அப்படியே பக்கத்தில் பார்த்துக்கோங்க. என்ன தான் ஹைபர்னேஷனில் தூங்கினாலும் கரடிகள் கொஞ்சம் விழிப்போடு தான் உறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தூக்கத்தில் ஏதாச்சும் இடையூறு ஏற்பட்டால் உடனே முழிச்சிரும் அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க. ஒரு கரடி தன்னோட உணவுக்காக பழங்கள், தாவரங்கள், பூச்சிகள், மீன்கள், மான் மற்றும் மூஸ் கூட சாப்பிடுங்க. மான் மற்றும் மூஸ் எல்லாமே வேட்டையாடி சாப்பிட்ற அளவுக்கு இதுக்கு வலுவும் தந்திரங்களும் தெரியுங்க. ஒரு கரடினால் 1 மணி நேரத்துக்கு 30 மைல் கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியுங்க. கரடிகளால் வேகமாக மரமேற முடியுங்க. மேலும் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.